வணக்கம். பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி காசாவோடைய நிலைமையை பார்த்தோன்னா இருந்தால் ரத்த கண்ணீர் வடிக்கிற மாதிரி இருக்குது. காசாவில் மக்கள் போரால் சாவறாங்களோ இல்லையோ, பசி பட்டினியால் சாவடிக்கிற அளவுக்கு நம்ம அறிவார்ந்த சமுதாயம், மனிதர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற நாடுலாம் இதை கண்டுக்காமல் இருக்குது. இது எவ்வளோ பெரிய கேவலம்! மனிதர்கள் பசி பட்டினியால் சாவுறதும் வழிவகுக்கிறது எவ்வளோ பெரிய கேவலம்! இன்றைக்கி மதத்தை கடந்து மனிதநேயம் தேவை. இன்றைக்கி காசாவை போட்டு வீணாக்கிட்டானுங்க. பாலஸ்தீனத்தில் ஒரு பார்ட்டு தான் காசான்னு சொல்லிட்டு காசாவை இஸ்ரேலில் அந்த இஸ்ரேலுக்கு அறிவு இருக்கா என்னன்னு தெரில. யூதர்கள் இவ்வளோ பெரிய ஒரு கொடூர தாக்குதல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக்கலாம். அமெரிக்கா, ரஷ்யா போன்ற அறிவு கட்ட நாடுகள்லாம் வேஸ்ட்டு. இந்தியா கூட அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியாத அளவில் தான். ஏன்னா இந்திய தலைவர் அப்படி, அவருக்கு எதுக்கும் லைக் இல்லாதவர். அவர்களெல்லாம் போய் தீர்த்து வைக்க முடியல. இந்த உலக மக்கள் இந்த தப்பான ஒரு பாதையை நோக்கி போயிட்டு ஏங்க போர் இந்த போரால் என்ன பண்ணல கண்டு போகுது? மக்கள் அங்கே சாவறான், பசி பட்டினியால் சாவறான். வாழறதுக்கு எப்படியா இருந்தாலும் இறக்க போகிற மனிதனு எதுக்குடா வாழற காலத்தில் சண்டை? தேவையில்லாத வேலை. இதை அறிவு கட்டுச்சு சமுதாயம். அவன் நவீன ஆயுதங்கள்லாம் எதுக்காக உற்பத்தி பண்ணிக்க? விஞ்ஞானத்தை தப்பாக பயன்படுத்திக்கிட்டு கூத்தடிக்கிறதுக்கு பேர் தான் அறிவார்ந்த சமுதாயமாக. உலக மக்கள் எல்லாம் வெட்கி தலை குனியணும் இந்த நிலைமையை பார்த்து. அவ்வளோ அசிங்கமான ஒரு சமுதாயம் இன்று உலகத்தில் உருவாகியிருக்கு. இன்றைக்கி காசா மக்கள் பசி பட்டினியால் சாகுவது எந்த வகையிலும் ஏற்க முடியாது. அதற்காக நம்ம மனம்தான் வருந்த முடியும். நம்ம என்ன இந்த உலக தலைவராக? அதை தடுக்கிறதுக்கு நிச்சயமாக இதை தடுக்க வேண்டும். மக்களே, உலக மக்கள்லாம் குரல் கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் எவனோ ஒருத்தவன் நினைக்கிறதால யாரோ ஒருவனுக்காக இந்த சண்டைகள்லாம் வருது. எவனோ ஒரு 4 பைத்தியக்காரனுங்க துப்பாக்கி ஏந்திருந்தால ஒரு போர், எவனோ ஒரு தவறான கொள்கை சித்தாந்தத்தை வச்சுக்கிட்டதால போர். இதெல்லாம் ஒழித்து கட்டிட்டு மக்கள்லாம் ஒன்று கூடுவோம். காசாவை மக்களை காப்பாற்றுவோம். நன்றி, வணக்கம்.